வணக்கம் நண்பரே. இறைவழி வாழ்வியல் அல்லது இறைவழி மருத்துவம் அப்படிங்கிற முறையில் நான் சித்தர்களுடைய வாழ்வியல் முறைகளை சொல்லி பயிற்றுவித்துக்கிட்டு இருக்கேன். இதுல தன்னை அறிதல் அப்படிங்கிறது முக்கியமாக நினைக்கிறேன். தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்தி நம்முடைய நன்மைகளை நாடுவதை தான் தன்னை அறிதல் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. இப்போ பொதுவாக திருமூலரோட பாடல்ல அவர் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்க தானே தானேங்கிறாரு. இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சியை தான் தன்னை அறிதல் சொல்றோம். நமக்குள்ள தான் இறையாற்றல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்குள்ள இருக்க அதே இறையாற்றல் தான் பிற உயிர்களுக்குள்ளேயும் பிற மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அப்ப எல்லாத்தையும் நம்ம நேசமா வாழ முடியும், மகிழ்ச்சியா வாழ முடியும். இரண்டாவது, நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நீண்ட காலமா பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம புறக்கணிச்சுட்டே இருக்கோம். இந்த சமுதாய அறிவை தான் நம்ம உண்மையான அறிவு அப்படின்னு நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற இறை ஞானங்களை நம்ம இவ்வளவு நாளும் கவனிக்கல. இப்ப அது நம்ம திருப்பவும் ஞாபகப்படுத்திக்கிற வேண்டியிருக்கு. நமக்குள்ள இருக்கிற அன்பையும் மென்மையையும் தைரியத்தையும் பொறுமையையும் மன்னிக்கிற தன்மையையும் பிற உயிர்களை சமமாக நினைக்கிற அந்த இயல்பான இறை குணங்கள் அனைத்தையும் நம்ம மேம்படுத்திக்கிட்டே வரும்போது தான் நமக்குள்ள இருக்க இறையாற்றல் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த தன்னை வெளிப்படுத்திக்கிற போது, அந்த நமக்குள்ள இருக்க அந்த இறையாற்றல் தன்னை வெளிப்படுத்திக்கிற போது அது எல்லாம் செய்ய வல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், மற்றவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம், எல்லா தேவைகளையுமே அதை வச்சு பூர்த்தி பண்ணலாம். இறைவனுடைய குணங்கள் சொல்றோம்ல, என் குணத்தான் சொல்றோம். 5 தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. 5 தொழில் என்ன? படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல். இந்த 5ஐயும் இறைவன் செய்யறான். அந்த 5 தொழில்களை செய்யக்கூடிய அந்த இறை தன்மை நமக்குள்ள இருக்கிற இறையாற்றலுக்கு இருக்கு. இதை நம்ம உணர்றதுக்கு, இதை பயன்படுத்துறதுக்கு தீட்சைங்கிற முறையில் நமக்குள்ள இருக்க இறையாற்றலை நான் தூண்டி விடுறேன். அதை பயன்படுத்த முடியும். இப்போ மருத்துவத்தில் இதை நான் எளிதாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். வேறு சில தேவைகள், என்னுடைய தேவைகளையும் நான் பூர்த்தி பண்ணேன். என்கிட்ட தீட்சை எடுத்தவங்களும் சிறப்பாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதை எடுத்தோடனே நம்ம எல்லாம் செய்ய வல்ல இந்த இறையாற்றல் மாதிரி எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு சில பேர் யதார்த்தமாக கேட்குறாங்க. நிச்சயமா முடியும். ஆனால் இப்போ இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனதோட இறுக்கங்களும் தன்முனைப்பு எல்லாமே முழுமையாக மறைஞ்ச பிறகு உண்மையான தேவை, உண்மையான இறையோட அந்த ஏக இறைன்னு சொல்றாங்களா முழுமை, அதோட வழிகாட்டுதலின் பேரில் உங்களால தேவைக்கு எதை வேணாலும் செய்ய முடியும்.